மேலே ஒரு டாப் ஷீட் இந்த மாதிரி ஒரு பாக்கெட் மாதிரி வர மாதிரி ஸ்டிச்சிங் வீடியோ வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். வீட்டில் மிஷின் இருந்தால் நீங்கள் இதை ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜ் அண்ட் வாஷிங் மிஷின் மேலே வந்து ஒரு டஸ்ட் படும் இல்லையா, அது எப்போ பார்த்தா நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வந்தாலும் ஒரு நீட் லுக்காகவே இருக்காது. இந்த மாதிரி நம்ம ஒரு ஷீட் மாதிரி உள்ளுக்கு வந்துட்டு நான் ரப்பர் ஷீட் கொடுத்துருக்கேன். மேலே வந்து காட்டன் கிளாத். எந்த பேட்டர்னாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேட்டர்ன் நீங்கள் வந்துட்டு அழகாக தைச்சி இந்த மாதிரி நீங்கள் ஒரு செட்டாக கூட வச்சுக்கலாம். கர்டன்ஸ்க்கு மேட்சாக அந்த மாதிரி தைச்சி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் மேலே வந்துட்டு கவர் பண்ணி வச்சுக்கலாம். தூசி படாமல் இருக்கும். மேலே வச்சு நம்மளோட லிக்விடு எல்லாமே பிளான்ட் எதுனாலுமே வச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கெஸ்ட்லாம் வரும்போது இதை நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாகவே வீடு வந்து நீட்டாக இருக்கணும், ஒரு வந்துட்டு இதாக இருக்கும், டெக்கரேட்டிவாக இருக்குன்னா இந்த ஷீட் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து நீங்கள் தண்ணி படுற மாதிரி வச்சுருக்க இடத்துல நீங்கள் வந்து இந்த கவர் யூஸ் பண்ண முடியாது. ஃபுல் கவர் தான் யூஸ் பண்ண முடியும். வேறு வீட்டுக்குள்ளே சேஃபாக நீங்கள் வந்துட்டு வச்சுருக்கீங்க, சன்லைட் படாமல். ஆனால் வந்து டஸ்ட் படும். வந்துட்டு வாஷிங் மிஷின் டேமேஜ் ஆகாமல் இருக்கும், ஃப்ரிட்ஜு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஆனால் மேலே வந்து டஸ்ட் படாது. வந்து நீங்கள் தொடச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு மாதிரி அந்த லிக்விடு காரம் எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி இதை நம்ம வந்துட்டு இந்த ஷீட் வந்து தைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸி. இந்த ஷீட் வந்துட்டு பாக்கெட்ஸ் மாதிரி வரும், கவர் பண்ணிக்கும் போது அவ்வளோதான். உள்ளே வந்து ரப்பர் ஷீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்கும் பண்ணிக்கலாம், ஓடிஜி எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஷீட் வந்து நீங்கள் அதை மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்குமே இந்த கிளாத்தில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓடிஜிக்கு சேம் கிளாத்தில் எல்லாமே வந்துட்டு ஒரே கிளாத்லேருந்து நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் மீட்டர் வந்துட்டு அதிகமாகவே வாங்கியிருந்தேன். ஃப்ரிட்ஜுக்கும் வந்துட்டு இதை நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் சொன்ன ஷீட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இந்த ஷீட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தேன். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக வந்து ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி இருக்கும். ஸ்லிப்பர்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஷீட் இது ரொம்ப நல்லாயிருக்கும். நேர்த்தியாக அந்த மேலே வைக்கிற ஷீட் வந்து அழகாக வரும், ஃபினிஷிங் வந்து அழகாக வரும். இந்த ஷீட்டை உள்ளே கொடுத்து இந்த கிளாத்தை வச்சு நம்ம வந்து தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓடிஜியில் வந்துட்டு நம்ம இப்போ அளவு எடுத்துக்கலாம். ரெண்டு அளவு தான், நீளம் அப்புறம் வந்து அகலம். நான் வந்து அளவு சென்டிமீட்டரில் எடுக்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா 29 வருது. வந்து ஒரு 30 எடுத்துக்கிறேன். இது அகலம். நீளம் பார்த்திங்கன்னா 45 வருது. நான் ஒரு 46 எடுத்துக்கிறேன். இப்போ மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஓடிஜி கவருக்கு ஷீட்டுக்கு பார்த்திங்கன்னா லென்த்து 30 எடுக்கணும், வித்து 46. எப்பயும் போல் நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் கிடச்சிக்கோ அதை எடுத்துக்கணும். மெயின் கிளாத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் கூட வச்சு எடுக்கணும். இவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து உள்ளே அடங்குற மாதிரி இருக்கணும், ஷீட்டு உள்ளே அடங்குற மாதிரி இருக்கணும் மெயின் கிளாத்துக்கு. இங்கே பாருங்கள், ஷீட் வந்து ஒரு பீஸ் இந்த மாதிரி எடுத்திருக்கேன், உள்ளே அடங்கி வருதா. இப்போ வந்துட்டு மெயின் கிளாத் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கோங்க. உள்ளே வச்சு இப்போ தைக்கணும். எப்படி தைக்கணும் நான் சொல்கிறேன். ஷீட்டை வந்துட்டு உள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த சைடு இந்த 4 சைடு வந்துட்டு 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 5 சென்டிமீட்டர் கேப்பில் உள்ளே ஷீட் இருக்கணும். தென் நான் ஒரு ஸ்கொயர் போட்டிருக்கேன்னா அதுவுமே வந்துட்டு 5 சென்டிமீட்டர் இருக்கணும். இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர், இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர், இந்த பக்கம் போட்டு இப்போ வந்து ஃபுல்லாக அந்த கோடு போட்டிருக்க இடத்துலலாம் ஒரு தைக்க போகிறோம். ஒரு ஃபினிஷிங்காண்டி வச்சு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாமே தைச்சாச்சு. அந்த நம்ம கோடு போட்டுருக்கோம் இல்லையா, சாக் பீஸில் மார்க்கரில் ஃபுல்லாக அப்படியே தைச்சிடணும். ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஃபினிஷிங் கொடுத்துடணும். அதுக்கு பிறகு பார்த்தோன்னா இந்த கார்னர் அந்த கார்னர் 4 கார்னே வந்துட்டு அந்த பக்கம் 4 இன்ச்சஸ், இந்த பக்கம் 4 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2ஐயும் ஜாயின் பண்ணி தைச்சிக்கணும். இந்த மாதிரி நான் கை காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு தைச்சிட்டு பார்த்தோன்னா பாக்கெட் மாதிரி வந்துடும். மேலே அப்படி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இதை மாதிரி வந்துடும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக. இதை வந்து என்ன பண்ணணும்னா உள்ளே கூட 2ஐயுமே அப்படி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணிக்கணும். இது இப்போ வந்து சேர்த்து வச்சு தைக்க போகிறோம். நீ கடையில் போய் கேட்டிங்கன்னா டிசைனர் லேஸ் கிடைக்கும். டிசைனர் லேஸ் அந்த மேட்சிங்காக எனக்கு வந்து இப்போ இல்லை, அதனால் ஒரு ரோப் மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஃபுல்லாக இதில் வந்துட்டு சுற்றி தைச்சி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். நான் ஒரு கேப் மாதிரி தைச்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் கவர் பண்ணணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணணும், ஒரு நல்ல கேப் மாதிரி மாட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம 10 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, அதை மாதிரி நீங்கள் 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே
ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அடிக்கடி ஓப்பன் பண்ணுறனால என்ன பண்ணியிருக்கேன்னா சும்மா கேப் மாதிரி தைச்சி வச்சுட்டேன். உங்களுக்கு அது ஓகேன்னா நீங்கள் தைச்சிக்கோங்க. தட் சேம் டைம் நான் வந்து வாஷிங் மிஷின் அண்ட் ஃப்ரிட்ஜுக்கு 2க்குமே ஒரே மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ரோப் மாதிரி வச்சு தைச்சிருப்பேன். இதில் வந்துட்டு உள்ளே அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். அது அடிக்கடி திறக்கறனால டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது வந்துட்டு எடுத்துகிட்டு திறக்கறனால இந்த மாதிரி நான் வந்துட்டு தைச்சிருக்கேன். முன்னாடி நீங்கள் கவர் பண்ணோன்னா அந்த சென்டிமீட்டரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், வீட்டில் பண்ணுங்கள்.